கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வேத தியானத்திற்கு வந்திருக்கும் யாவரையும் கர்த்தர் தாமே மிகுந்த சமாதானத்தோடு வழிநடத்துவாராக. தேவாதி தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. வேத தியானத்திற்கு வந்திருக்கும் யாவரையும் உமது ஞானத்தினால், உமது ஆண்டவரே பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்படும் கர்த்தாவே, நல்ல போதகர், நல்ல மேய்ப்பூர், எங்களை நீர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் என்ற ஒரு உன்னதமான கருப்பொருளில் நாம் வேதத்தை தியானித்து வருகிறோம். எப்பொழுதெல்லாம் சமுதாயம், சபை சீர்கெட்டு போனதோ அப்பொழுதெல்லாம் தேவன் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தார் என்று நாம் வேத புத்தகத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த எழுப்புதலை கொண்டு வர நம்முடைய ஜெபம் மிக மிக அவசியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்தவர்களாக எழுப்புதல் ஜெப சேனை என்று நாம் ஜெப வீரர்களாக செயல்பட்டு வருகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த எழுப்புதல் ஜெபத்தில் நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் ஆழமாக வேத புத்தகத்திலிருந்து தியானித்து வருகிறோம். இந்த எழுப்புதலுக்கு தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியங்கள் என்ன என்பதை நாம் ஆதியாகமத்திலிருந்து தியானித்து வருகிறோம். எழுப்புதலுக்கு நாம் ஜெபம் பண்ணுகிறோம், மன்றாடுகிறோம், கதறுகிறோம், நல்லது. ஆனால் அந்த ஜெபத்தோடு காணப்பட வேண்டிய நம்முடைய பங்கு என்ன என்பதுதான் நம்முடைய தியானமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் தியானித்தோ, அங்கே எலியா தீர்க்கன் தேவனை அக்னியாக இறக்கி காண்பித்தார். காரணம், அவருடைய ஜெபம் மட்டுமல்ல, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே ஒரு ஒருங்கிணைப்பை, ஒருமனப்பாடை, ஐக்கியத்தை கொண்டு வந்தார் என்று நாம் தியானித்தோம். அதுக்கு முன்பாக இந்த ஜெபத்திற்கு நாம் அங்கே தாவீது ராஜா சொல்வது போல அவருடைய கரத்தில் விழுவோமாக. அங்கே இஸ்ரவேலில் கொள்ளை நோய்கள் அதனால் 70,000 பேர்கள் இறந்து அங்கே தேசத்தில் பெரிய பாதிப்பு வரும் பொழுது அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த காரணம், நாம் கர்த்தருடைய கரத்தில் விழுவோமாக என்று தேவனை முழுமையாக சார்ந்து கொண்டது மட்டுமல்ல, நான் அல்லவோ தவறு செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று இஸ்ரவேலினுடைய பாவங்களை அனைத்தையும் தான் மேல் போட்டுக்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தானியேல், நெகேமியா, எஸ்ரா, இப்படி தேவ மனிதர்கள் எல்லாம் எல்லோருடைய பாவங்களையும் தானே செய்ததாக மன்றாடியதை நாம் வாசிக்கிறோம். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் அல்லவோ தவறு செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது. நாம் இந்த நாட்களில் குற்றங்களை, தவறுகளை மற்றவர்கள் மேல் போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் அல்லவோ தவறு செய்தேன் என்று அங்கே அப்படிப்பட்ட ஜெபத்தில் அங்கே தேவன் அங்கே அந்த வாதையை தடுத்து நிறுத்தினார் என்று கடந்த வாரம் தியானித்தோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து நாம் விதத்தில் நம்முடைய சுய அர்ப்பணிப்பு, வைராக்கியம், சாபத்தீடானவர்களை சுட்டரித்தல், கெஞ்சி மன்றாடுதல், பாவ அறிக்கை செய்தல், இப்படிப்பட்ட கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரோடு இடைப்படுவது, இப்படிப்பட்ட நம்முடைய செயல்களை நாம் தியானித்து வருகிறோம்.
இந்த எழுப்புதலுக்கு நம்முடைய பங்கு என்ன என்பதுதான் நம்முடைய தியானம். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து அங்கே எசேக்கியா ராஜா நாட்களில் ஏற்பட்ட எழுப்புதலுக்கு அங்கே அந்த எசேக்கியா ராஜாவுடைய பங்கு என்ன, அதை நாம் தியானித்து இன்று நாமும் அந்த பங்கை செலுத்தி தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் கொண்டு வரப்போகிறோம். ஆமீன், அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே 8 முதல் 20 வரை வாசிப்போமானால் 2 ராஜாக்கள் 19 8 முதல் 20 வரை அங்கே சனகரிப் ராஜா அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய திட்டமிடுகிறார். அப்போ ஒரு சவாலை, அங்கே ஒரு மிரட்டுதலை அங்கே அனுப்புகிறார் எசேக்கியா ராஜாவுக்கு. அதை 19ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம். அவருடைய மிரட்டல் என்ன என்பதை 2 ராஜாக்கள் 19:10-11. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய ஒரு ஸ்தானாதிபதிட்ட சொல்லி விடுறாரு. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல பெரிய நம்பிக்கையோடு இருக்கார். அதுக்கு அவர் எழுதி கொடுக்க பாருங்க, சனகரிப் ராஜா கொடுக்க பாருங்க, நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. எத்த ஒட்டாதே என்றால் உன்னை ஏமாற்ற நீ அனுமதிக்காத, கர்த்தர் உன்னை ஏமாற்றுகிறார் என்று அங்கே ஒரு மிரட்டலை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்ல பாருங்க 11ஆம் வசனம், இதோ அசிரியா ராஜாக்கு சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, இப்பொழுது நீ தப்புவாயோ. இந்த மிரட்டலை அங்கே ஸ்தானாதிபதிகள் மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு அங்கே அசிரிய ராஜா கொடுத்து விடுறார். இது என்ன பண்றார் பாருங்க, இந்த மிரட்டலை இப்போ ஒரு பெரிய நெருக்கம். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் எப்படி தேவன் இடைப்படுகிறார் என்பதுதான் இன்னைக்கு தியானம். அப்போ எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய நெருக்கம். இந்த நெருக்கத்தில் தேவன் என்ன பதில் கொடுத்தார் என்பதை 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 19:22 அங்கே 21ஆம் வசனத்தில் பாருங்க, அவரை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனம் 22 யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய், நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாயல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் என்று அங்கே அசிரிய ராஜாவுக்கு ஒரு பதிலை தேவன் கொடுத்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த பதிலை யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் என்று அவருக்கு ஒரு பதிலை கொடுப்பார் என்றால் எசேக்கியா ராஜா செய்தது என்ன என்பதுதான் இன்றைய தியானம். அதுதான் ஒரு பெரிய எசேக்கியா ராஜா கண்ட ஒரு உயிர்மீழ்ச்சி, ஒரு எழுப்புதல். எனக்கு அருமையானவர்களே, எழுப்புதல் என்பது மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அணைய போகிற திரியை பிரகாசிக்க செய்வது, தூண்டி விடுவது. ஆமென், அல்லேலூயா. அணைய போகிற திரியை தூண்டி விடுவது எழுப்புதல். அழுகையின் பள்ளத்தாக்கை ஆனந்த களிப்பாக மாற்றுவது எழுப்புதல். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவது எழுப்புதல். சத்துரு கொண்டு வரக்கூடிய தீமைகளை நன்மைகளாக தேவன் மாற்றுவார், அது எழுப்புதல். ஏன் கூட இந்த மிரட்டலுக்கு தேவன் இப்படி ஒரு பதிலை கொடுப்பார் என்றால் எசேக்கியா ராஜா என்ன செய்தார், அதிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாமும் எழுப்புதலுக்காக, சபையின் சமுதாயத்தின் எழுப்புதலுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபித்து வருகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நம்முடைய பங்கையும் தெரிந்து கொண்டோமானால் வேதம் தெளிவாக சொல்கிறது. பிலிப்பியரில் வாசிக்கிறோம், நாம் நடுக்கத்தோடும் பயத்தோடும் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அவர் சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நடுக்கத்தோடும் பயத்தோடும் நம்முடைய பிரயாசத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இங்கே யூதா ராஜா என்ன செய்ய பாருங்க. அங்கே யூதாவின் ராஜா எசேக்கியா ராஜா என்ன பண்ணார் பாருங்க. இந்த மிரட்டலை வாங்கி கொண்டு அங்கே
14 முதல் 19 வரை வாசிப்போமானால் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வைத்து ஜெபிக்கிறார். நம்ம இன்னைக்கு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற மாதிரி கர்த்தருடைய கிருபையினால் அநேக ஊழியர்கள் நம்மளை ஜெபத்தில் வழிநடத்துகிறார்கள். அந்த சத்தத்திற்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு அநேக ஊழியர்களை தேசத்தின் எழுப்புதலுக்காக கதறும்படியாக அவர் மூலமாக நம்மளை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார். நாமும் தூண்டப்பட்டிருக்கிறோம், மறுக்க முடியாது. இன்னும் தீவிரமாக செயல்பட தேவன் அப்படியாக ஒரு தூண்டுதலை ஊழியர்கள் மூலமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப இங்க எசேக்கியா ராஜாவும் அங்க எப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ண ஜெபம் செய்தார் பாருங்க. ஜெபம் செய்த உடனே 20ஆம் வசனத்தில் சொல்ல பாருங்க, பின்பகுதியில் அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டே. அப்ப இந்த மிரட்டலை கொண்டு தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களையும் தேவன் கேட்க வேண்டும். அதுக்கு தான் இந்த பகுதியை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மிரட்டல் கொண்டு ஜெபம்டார், நம்மளை மாதிரி தான் ஜெபம் எடுப்பாரு. ஆனால் சொல்லுங்க, வேதத்தில் சொல்லுங்க பாருங்க, அசிரிய ராஜாவுடைய சனகரிப்பு நிமித்தம் என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை, ஒரு உயிர்மீழ்ச்சியை அங்கே எசேக்கியா ராஜா வாழ்க்கையில் கொடுக்கிறார். அப்போ இந்த ஜெபத்தில் உள்ள 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமீன், அல்லேலூயா. எசேக்கியா ராஜா நாட்களில் இப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி எழுப்புதல் வந்தது என்றால் என்ன காரணம் என்பதை இந்த ஜெபத்திலிருந்து 2 பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக நேரடியாக அந்த மிரட்டலை தேவனிடம் அறிவிக்கிறார். நேரடியாக 14 முதல் 16 வரை வாசிக்கும் பாருங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, நிருபத்தை வாங்கிட்டு நேரே போயிட்டான். அதான் நேரடியாக. முதலாவதாக தேவனிடம் நம்முடைய குறைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை அறிவிக்க வேண்டும். அதான் இங்குள்ள ரகசியம். முதலாவதாக நேரடியாக தேவனோடு இடைப்படுகிறார். கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தரை சோதரிக்கிறார், பிரைசிங். அடுத்தல அவரை கர்த்தரை சோதரித்து விட்டு, கர்த்தாவை உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவை நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். ஆமீன், அல்லேலூயா. நேரடியாக பேசுவது. முதலாவதாக கர்த்தரை சோதரிக்கணும். உடனே போய் தேவ சமூகத்தில் ஏதோ மளிகை கடையில் லிஸ்ட் கொடுக்க மாதிரி விண்ணப்பங்களை கொடுப்பது பிரயோஜனம் கிடையாது. முதலாவதாக தேவனை சோதரிக்க வேண்டும். ஜெபிக்க அப்படித்தான் கற்றுக் கொடுத்த நமக்கு. அப்படிதான் மகிமைப்படுவதாக. அப்போ இங்கே பாருங்க, முதல்ல எடுத்த உடனே கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் என்று தேவனை சோதரித்து விட்டு அடுத்த பேசுற பாருங்க, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். இந்த ஜெபத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எசேக்கியா ராஜாவுக்கு தேவனோடு இருந்த உறவை வெளிப்படுத்துகிறது. ஒரு உறவை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த உரையாடல் தான் அந்த நம்ம இடைப்படுகிறவரோடு நமக்கு உள்ள உறவை காண்பிக்கும். இங்கே எப்படி பேசுகிறார் பாருங்க எசேக்கியா ராஜா.
கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். சில கோவம் வந்துடும், கொஞ்சம் நல்லா கவனிங்கன்னா கோபப்படுவாங்க. இவர் கேட்குற பாருங்க, உமது செவியை சாய்த்து கேளும், உமது கண்களை திறந்து பாரும். அவர் தூங்கிட்டா இருக்காரு. இதான் உறவு. கண்களை திறந்து பாரும். அவன் தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் என்று தேவனோடு கைப்படிக்கிறார் பாருங்க. இந்த உறவோடு தேவனோடு நாம் பேச வேண்டும், மன்றாட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உறவு பாதிக்கப்பட்டிருப்பதினால்தான் இன்று தேவனோடு நாம் உறவாட, நேரடியாக பேச தயங்குகிறோம். ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்தால் உடனே ஊழியர்களை பார்த்து, தீர்க்கதரிசிகளை பார்த்து ஓடுறோம். நேரடியாக அதுக்கு தான் ரோமர் 8:15 மீண்டும் பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவியை கூடாமல் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுயர் ஆவியை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்காரு. பிரச்சனை வந்தா உடனே முழங்கால் படியிட்டு தேவனோடு இடைப்பட வேண்டும், நேரடியாக. அதான் இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தில் இன்னைக்கு அந்த கேட்கப்பட்ட ஜெபத்தினுடைய ரகசியம் தான். முதலாவதாக பிரச்சனையை அவரிடம் கொண்டு போக வேண்டும். நாம் நேரடியாக, ஆமாம், நேரடியாக பேசும்பொழுதுதான் ஒரு பெரிய பதிலை, மகிழ்ச்சிகரமான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆபகு தீர்க்கதரிசி புத்தகத்தில் தியானித்திருக்கோம். ஆபகு தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் அதிகாரத்தில் தேவனோடு குழப்பத்தில் அந்த தீர்க்கதரிசி தேவனோடு மன்றாடுகிறார் இல்லையா? எப்படி மன்றாடுகிறார் பாருங்க இல்லையா? கர்த்தாவே, எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருக்கிறீரே. துன்மார்க்கன் கை ஓங்கி இருக்கிறதே, நீதிமான் ஒடுக்கப்படுகிறானே. கேட்கிறான், நேரடியாக பேசுகிறாரு. அது மட்டுமல்ல, அந்த 13ஆம் வசனத்தில் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்ன ஏன் துரோகிகளை நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது ஏன் மௌனமாக இருக்கிறீர்? அப்படி பேசுறது விரும்புகிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னும் அப்படி பேசணும் நம்ம தள்ளிட மாட்டாரு, அதை தான் விரும்புகிறார். அப்படி பிள்ளைகள் அப்பாட்ட பேசுற மாதிரி தைரியமாக பேச வேண்டும். ஏன் மௌனமாக இருக்கிறீர்? செவியை சாய்த்து கேளும், கண்ணை திறந்து பாரோம். பேச முடியுமா? ஏன் பேச மாட்டேங்கிறோம் என்றால் நம்முடைய உறவு சரியில்லை. அப்ப முதலாவதாக இந்த எழுப்புதல் ஜெபத்திற்கு நம்முடைய உறவை சரி செய்து கொள்ள வேண்டும். இதான் நம்ம படிக்கிற பாடம். தேவனோடு உள்ள உறவை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் ஒருவேளை நம்ம மனச்சாட்சி குற்றப்பட்டிருக்குமானால், நம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுமானால், அவருடைய இரத்தத்தினால் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் எபிரேயரில் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை வாசித்திருக்கிறோம். அந்த இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அவர் ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டாரு. அந்த மார்க்கத்தின் வழியாக நடப்பதற்கு அவருடைய இரத்தத்தின் மூலமாக தைரியம். அப்போ அவருடைய பேசுவதற்கு இந்த இரத்தத்தின் மூலமாக நாம் நம்மை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆபூக் அப்படி நேரடியாக செயல்பட்டதுனால தான் அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான முடிவை காண முடிந்தது. அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாமல் போனாலும், ஆடு மாடு இருந்தாலும் இல்லாட்டாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆண்டவராய் கர்த்தர் என் பெலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி. 1ஆம் அதிகாரத்தில் கால் தடுமாடிக்கிட்டு இருக்காரு. தீர்க்கதரிசி தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து தடுமாடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படி அந்த தடுமாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த காரியங்கள், ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று தடுமாடிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசி அப்படிதான் தடுமாடினாரு. ஏன் துன்மார்க்கனுடைய கை ஓங்கி இருக்கிறது, நியாயம் புரட்டப்படுகிறது, ஏன் மௌனமாக இருக்கிறீர்? நேரடியாக கேட்டதுனால தான் இந்த முடிவை கொடுத்தார்.
கர்த்தருக்கு நான் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் கால்களை தடுமாறின கால்கள் மான் கால்களைப் போல என் கால்களை பலப்படுத்தினார். உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணினார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தில் முதலாவதாக நேரடியாகி அவர் தைரியமாக தேவனோடு பேசினார். ஆமீன், அல்லேலூயா. சங்கி 44 பாருங்க. சங்கீதக்காரர் இன்னும் கொஞ்சம் சங்கீதக்காரர் அதிகமாக போயிட்டே பாருங்க. சங்கி 44 நாம் அடிக்கடி வாசிப்போம். சங்கீதம் 44 ஏனென்றால் அவருக்கு அவர் நெருக்கம். அவர் என்ன கேட்கிற பாருங்க. சங்கீதம் 44 சங்கீதத்தில் 23 முதல் 21 வாசிப்போம் பாருங்க. ஆண்டவரே விழித்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இவர் சொல்றார் விழித்துக் கொள்ளுங்க. ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்திருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதீரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்திருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்திருளும், விழித்து எழுவோம். ஏன் நித்திரை பண்ணுகிறீர் என்று அவருடைய நெருக்கம் அப்படி இருக்கிறது. இதை தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்மோடு உறவாட அவருடைய சொந்த ஜனங்களாக, சொந்த சம்பத்துகளாக, பிள்ளைகளாக. போன வாரம் தியானித்தோம். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ என்று நம்மோடு இடைப்பட அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கணும். ஆமா, நேரடியாக தைரியமாக பேசணும். நான் என் அனுபவத்திலிருந்து தான் பேசுறேன். கர்த்தரை ருசித்து தான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரோடு கேள்விகளை கேட்கணும். ஏன் ஆண்டவரே இந்த காரியங்களை அனுமதிக்கிறீர் எங்களுக்கு, எங்கள் சபையில், எங்கள் நாட்டில்? அவங்க தீர்க்கதரிசியோடு இடைப்பட்ட தேவன் நம்மோடு இடைப்படுவார். ஏசாயா 62:7 அங்க நம்ம வாசித்திருக்கோம், அவரை சும்மா அமர்ந்திருக்க விடாதீர்கள். நம்ம தேசத்தில் எழுப்புதலை காணும் மட்டும் அவரை சும்மா அமர்ந்திருக்க விடாதீர்கள். ஏசாயா 62:7 வாசித்து பாருங்க. தேவனை அப்படியாக நம்ம தூண்டி விட்டு கொண்டிருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தை அசைக்க வேண்டும், தூண்ட வேண்டும். தேவனை மறுபரிசீலனை செய்ய நம்முடைய ஜெபம் அவரை தூண்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், எப்பொழுதுதான் தேவன் தூண்டப்படுகிறாரோ அங்க யோகில வாசிக்கிறோம், அப்பொழுது தேவன் தன் ஜனங்கள் மேல் வைராக்கியம் கொண்டு தன் ஜேவுகளை கட்டாட்சித்தார். யோகிதிர்க்கசி புத்தகத்தில் சாதாரணமாக கடாட்சிக்க மாட்டார் தேவன். சாதாரணமாக பிள்ளைகளை பலப்படுத்த மாட்டார். ஆசாரியர்களாகிய பணிவிடைக்காரர்கள் சமூகத்தில், தேவ சமூகத்தில் விழுந்து அழுது, பிரஜாதிகளுக்குள் ஏன் உமது நாமம் தூசிக்கப்பட வேண்டாம்? யோகில வாசித்திருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். அப்படி கதிரும் பொழுதுதான் தேவன் வைராக்கியம் அடைந்து தன் ஜனங்களை கட்டாட்சித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, அப்படியாக இந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம், அவருடைய ஜெபம் தேவனை அசைத்தது. நேரடியாக கர்த்தாவே ஒரு செவியை சாய்த்து கேளும். அந்த உறவு பாருங்களேன், அந்த நெருக்கத்தை பாருங்களேன். ஏன் முதலாவதாக எழுப்புதலுக்கு ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகளே, முதலாவதாக உங்களுடைய உறவுகளை தேவனோடு சரி செய்து கொள்ளுங்கள். திரும்ப அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய உறவு சரியில்லாத பட்சத்தில் ஜெபம் கேட்கப்படாது. இயேசுவில் வாசிக்கிறோம், தடையாக காணப்படும். முதலாவதாக நம்முடைய உறவை சரி செய்து கொண்டு நேரடியாக பேச வேண்டும். இரண்டாவதாக அந்த ஜெபத்தினுடைய தன்மையை பார்க்கிறோம், குவாலிட்டி ஆஃப் தி பிரேயர். இன்னைக்கு குவான்டிட்டியை தான் நம்ம விரும்புகிறோம். ரொம்ப நேரம் ஜெபிக்கணும் அப்படி கிடையாது. குவாலிட்டி, தன்மை, ஜெபத்தினுடைய சாராம்சம், கருத்தோடும் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுங்கள். சும்மா போட்டு அந்நிய பாஷையில் ஒன்றும் புரியாம யாருக்கும் புரியாது, எதுக்கு ஜெபிக்கிறீங்க தெரியாது. எனக்கு அருமையான ஜெபிக்கிறவர்களை குறை சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன்.
கருத்தோடும் ஆவியோடும் விண்ணப்பானுங்கள். குவாலிட்டி, ஜெபத்தினுடைய தன்மை அதுதான் பார்க்கிறாரு. எனக்கு தெரிஞ்சது தானே, சாலமன் ராஜா என்ன கேட்டார் பார்த்தீங்களா? உமது ஜனத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை தாரும். கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம பட்டியல் போட்டு கேட்கிறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க. இந்த ரகசியம் நமக்கு எழுதியிருந்தும் தெரியல. அவர் எதையும் கேட்கல, அவருக்கு ராணுவத்தை கேட்கல, அரசாங்கத்துக்குள்ள எல்லாவித அதிகாரம் கேட்கல, எதையும் கேட்கல. ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை தாரோம். ஞானத்தை இன்னைக்கு ஞானத்தை கேட்கிறோமா? ஞானத்தை கேட்க வேண்டும். இன்னைக்கு அறிவுபடுத்தவர்களாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இன்னைக்கு அறிவுபடுத்த விசுவாசிகளாக ஊழியர்களாக காணப்படுகிறோம். தலை அறிவு தலையைத்தான் உடைக்கும். ஆமீன், அல்லேலூயா. ஞானத்தை நிரம்பினவர்களாக, பரலோகம் அனுப்புகிற ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் செயல்படும் பொழுது அந்த ஜெபம் தேவனை அசைக்கும். ஞானத்தோடு ஞானத்தை கேட்டார். இங்க பாருங்க, இந்த ஜெபத்தில் உள்ள ஒரு குவாலிட்டியை பாருங்களேன், ஒரு தன்மையை பாருங்க. இல்லையா? 2 ராஜாக்கள் 19 18-19 வாசிப்போம். 17 சொல்ல பாருங்க, அவருடைய தேவர்களை இப்ப சனகரிப்பு எழுதி கொடுத்துருக்காரு, நிருபம் கொடுத்து விட்டுருக்காரு. எப்பா நீ தப்ப மாட்ட, உனக்கு தெரியும், நான் தேசத்தில் உள்ள எல்லா ராஜாக்களையும் அழித்தது உனக்கு தெரியும். அழிச்சார் உண்மையில், நீ தப்ப மாட்ட, நீ தப்புவா என்று நீ ஏமாந்துகிட்டு இருக்காத. அப்படி விரட்டி கொடுக்காரு. இவர் சொல்ல பாருங்க, அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான் ஆண்டவரே. சனகரிப்பு எழுதி போட்டிருக்கிறது 100% உண்மை. அவைகள் தேவர்கள் அல்லவே. அவங்க பட்டியல் போட்டிருக்கான், இத்தனை ராஜாக்களை நான் அழைச்சிட்டேங்க, இத்தனை தேவர்களை போட்டு காலி பண்ணிட்டேங்கிறான். இவர் சொல்ல பார்த்தீங்களா, அவர்கள் தேவர்கள் நெருப்பில் போட்டது உண்மைதான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர்கள் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்தூளியாக்கினார்கள், அழித்து போட்டார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இதான் அந்த ஜெபத்தினுடைய ஒரு தன்மை. சனகரிப்பு ராஜா எல்லா ராஜாக்களையும் எல்லா தேவர்களையும் சுட்டெரித்தது உண்மைதான். அவர்கள் தேவன் அல்லவே, மரமும் கல்லும் தானே. ஆனால் நீ ஜீவனுள்ள தேவனாச்சே, நீர் ஒருவரே தேவன் என்று கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு அவன் கைக்கு எங்களை ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அந்த ஜெபத்தை உடனே கேட்கப்பட்டிருந்தார். ஆமா, ஆமாம், இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, அவரை மையப்படுத்தும்படியாக நம்முடைய ஜெபங்கள் மமைய வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே நாம் உருவாக்கப்பட்டோம் என்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் தியானித்து வருகிறோம். அவர் மகிமைக்கென்றே நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம் மூலமாக அவர் மகிமைப்பட விரும்புகிறார். இதுதான் பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாடு பக்தர்களாகிய நமக்கு எழுத பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், நாங்கள் நலிந்தவர்கள், குறைவானவர்கள், நாங்கள் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறோம், மெலிந்தவர்களாக காணப்படுகிறோம், ஒரு சிலராக காணப்படுகிறோம் என்று நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். வேறு சத்தியம் தெரியல, சத்தியம் தெரியல. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் உப்பாக இருப்பீர்கள். ஒரு மூட்டை உப்பை கொண்டு சாப்பாட்டை போட மாட்டான். உப்பு தான். நம்ம நலிந்தே இருப்போம், குறைவாக தான், கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கும். நமக்கு தெரியும், அங்கே கிதியோட பராக்கிரமசாலியை வாண்டு கூப்பிட்டாரு, தெரியும். மீதியானரை அழிக்க, மீதியானரை அழிப்பதற்கு ஒரு கிதியோனை எழுப்பினாரு. அங்கே 32,000 பேர் அவங்க பட்டாளத்தில் இருந்தாங்க. கிதியோன்னு சொன்னார், எப்போ அந்த 32,000 பேர் போகாத, பட்டாளத்தை குறை. கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சாரு, 300 பேர் ஆக்குனாரு. அப்போ சொல்லாரு, பார்த்தீங்களா, நீ 32,000 பேரை வச்சு நீ மீதியானரை ஜெயிச்சினா உன்னுடைய இராணுவம் பலத்தினால் ஜெயித்த என்று சொல்லுவாய்.
இதை 300 பேர்களை தெரிந்து கொண்டு அங்க மீதியானரை ஜெயிச்சு காமிச்சாரு. நம்முடைய தேவன் அப்படியாக குறைவான மக்கள் நலிந்தவர்கள் மூலமாக. அதனால தான் பவுல் எழுத பாருங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்ல பாருங்க, 27 வாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு தேவன் பைத்தியம் தான். நீ ஞானி, அறிவாளி, புத்திசாலின்னா உனக்கு தேவன் வேண்டாம், ஒதுக்கிடுவார் உன்னை. எனக்கு எல்லா ஞானமும் இருக்கு, எனக்கு பலம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, உலக ஞானம் இருக்கு, உன்னை ஓரம் கட்டிடுவார். ஆமீன், அல்லேலூயா. அதான் உண்மை, வேதம் சொல்லுது. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமீன், அல்லேலூயா. ஒண்ணுமில்லை, வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம். போச்சுல பாருங்க, பாவிகளின் பிரதான பாவி. ஏதோ நம்மகிட்ட கொஞ்சம் நியாயம் இருக்கு, நல்லவனா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கனால தான் இன்னைக்கு என்னை உங்களையும் ஓரங்கட்டுறாரு. அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. எழுத பாருங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படி இல்லாதவைகளாக அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக காணப்படுவீர்களால் நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுக்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அப்போ எனக்கு அருமையானவர்களே, பிதாவை இப்படி நலிந்த கூட்டம், அவமானமான இழிவான அற்பமான எண்ணப்பட்ட கூட்டத்தின் மூலமாக தேவனுடைய மகிமையை உலகத்தில் கொண்டு வர விரும்புகிறார். இன்னைக்கு தான் விரும்புகிறார். இந்திய தேசத்தில், உலகத்தில் நாம் சிறு கூட்டமாக இருக்கிறோம், நாம் சிறு கூட்டமாக இருக்கிறோம். ஆனால் நம்மில் இருக்கிறவர் சர்வவல்லம் உள்ள தேவன். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப நம் மூலமாக இந்த இழிவான பைத்தியங்கள், ஒன்றுமில்லாத அற்பமாக எண்ணப்பட்ட என்னால உங்களால தான் ஒரு சர்வவல்லம் உள்ள தேவனுடைய மகிமையை உலகத்தில் கொண்டு வர தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இங்க எசேக்கியா ராஜா அவன் சொல்லாரு, சங்கீர் ராஜா எல்லா தேவர்களையும் எல்லா ராஜ்யங்களையும் அழிச்சாரு. உண்மைதான் ஐயா. ஆனா அவர்கள் தேவர் அல்லவே. இன்னைக்கு உம்முடைய நாமம் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் உம்மை அறியும்படிக்கு எங்களை விடுவியும். கோலியாத்து ஒன்றும் சாதாரணமாக வீழ்ந்து விடலை. அவன் பெரிய ராட்சசன். அவன் மலை மாதிரி இருப்பான், தாவீது கடுகு மாதிரி காணப்படுறாரு. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா தாவீது ராஜா? நல்லா கவனிக்கணும். கோலியாத் வீழ்ந்தது சாதாரண விஷயம் இல்லை. தாவீதுக்கு சொல்லாரு, எப்பா கோலியாத்தை வீழ்த்தினவனுக்கு யார் சவால் விடுறாரு. ராஜா சொல்ற, சவுல் யார் இவனை வீழ்த்தினானோ அவனை நான் கனப்படுத்துவேன், அவர்கள் பெற்றோர்களை கனப்படுத்துவேன், என் பிள்ளை கட்டி கொடுப்பேங்காரு. இதை வேற தாவீது செக் பண்ணிக்கிறாரு. கர்த்தர் சவுல் இதை செய்வாரான்னு கேட்டுக்கிறாரு. ஆனா தாவீது அந்த கோலியாத்துக்கு முன்ன போய் என்ன சொல்றாரு பாருங்க, உன் தலை என்னைக்கு கொடுக்க போறாரு, உன் தலை என் காலில் விழப்போகுதுப்பா. இஸ்ரவேலில் ஒருவர் தேவன் ஒருவர் உண்டு என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உன் தலையை என் பாதத்தில் கொண்டு விழப்போறாரு, விழத்திட்ட போறாரு. இவர் சவுல் சொன்ன 3 காரியத்தை விட்டாரு. நம்ம என்ன சொல்லியிருப்போம், பாடா உன்னை அடிச்சு தள்ள போறேன், என்னை பெரிய ஆளாக்க போறாரு, சவுல் ராஜா தன் பிள்ளையை கட்டி கொடுக்க போறாரு, பாரு வேடிக்கை அப்படிப்போம். தாவீது சொல்லலை, அப்படி சொல்ல பாருங்க. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அடிச்சாங்க ஒரு கல்ல. இன்னைக்கு தயவு செய்து நம்ம ஜெபத்தை மாற்ற வேண்டும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை போராட்டம் மாறினால் நான் நல்லா இருப்பேன். ஜெபிக்காதங்க. இந்த பிரச்சனைகள் மாறுவதனால் என் பக்கத்து வீட்டுக்காரன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சபையில் தான் சொல்லுவேன், ஆமா, இந்த பிரச்சனை போராட்டம் மாறுவது மூலமாக என் ஜனங்கள், என் பங்காளிகள், ஆமாப்பா அரையிலே போட்டு போனா அவர் தான் என் மெய்யான தெய்வன். இப்படி ஜெபத்தை மாற்றி பாருங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இப்படிதான் வேத புத்தகத்தில் அப்படிதான் ஜெபம் இருக்கு. சங்கீதம் 115 வாசிங்க. சங்கீதம் 115 என்ன வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க.
எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. நாங்க ஆசீர்வதிக்கப்படணும், நாங்க விடுவிக்கப்படணும் அவசியம் இல்லை. உமது கிருபை நிமித்தமும் உமது சத்திய நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை உண்டு பண்ணோம். எங்க பிரச்சனை, எங்க வியாதி, எங்க துன்பம் மாறுவது மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவரே. இதான் ஜெபம், தன்னலமற்ற ஜெபம். ஆண்டவரே, என் பிரச்சனை மாறினா, என் நெருக்கம் மாறினா, என் கடன் பிரச்சனை மாறினா நான் நிம்மதியாக இருப்பேன்ட்டு ஜெபித்தால் அந்த ஜெபம் ஒருபோதும் மோட்டுக்கு மேலே போகாது. நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என்ன அப்படி ஜெபிக்கவருக்கு அந்த சங்கீதக்காரருக்கு தெரியுது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமானவர்களை செய்கிறார். இந்த நெருக்கடியான காலகட்டத்திலையும் ஏன் ஏன் என்று குழம்பிக் கொண்டிருக்கிற நமக்கு சங்கீதம் 115:3 தான் விடை. குழம்பிக் கொண்டிருக்கிறோம், ஏன் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? சங்கீதம் 115:3 தான் விடை. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவர்களை செய்கிறார். அந்த சத்தியம் தெரிஞ்சா நம்ம ஜெபம் மாறும். ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, உமது நாமத்தை மையப்படுத்தும். இந்த நெருக்கடி மூலமாக, இந்த தொற்று நோய் மூலமாக, இந்த அழிவின் மூலமாக உம்முடைய நாமத்தை நீர் மையப்படுத்தும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அவர் நாமம் மகிமைப்படுவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த 2 காரியங்களை இந்த எசேக்கியா ராஜா ஜெபத்தின் மூலமாக அந்த ஜெபம் கேட்கப்பட்டு எசேக்கியா ராஜா வாழ்க்கையில் ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி, ஒரு நாட்களில் எழுப்புதல் வந்தது என்றால் அவருடைய ஜெபத்தில் காணப்பட்ட 2 தன்மைகள். ஒன்று, தைரியமாக நேரடியாக பேசுவது. ஆமென். தைரியமாக நேரடியாக பேசுவதற்கு நாம் அவரோடு உள்ள உறவை முதலாவதாக சரி செய்ய வேண்டும். அவரோடு உள்ள உறவை சரி செய்யாமல் நம்ம கூச்சல் குமாரம் போட்டு கத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது. அங்கே அந்த எளிய நாட்களில் பாகால் தீர்க்கதரிசிகள் கத்துற மாதிரி தான் இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்கோம். அது ஜெபம் அல்ல. ஆமென். எசேக்கியா ராஜாட்ட கத்துக்கணும். அல்லேலூயா. நேரடியாக தைரியமாக அவரோடு பேச வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக. குவாலிட்டி, தன்மை, ஜெபத்தினுடைய தன்மை பாருங்க. அவன் அழிச்சு போட்டான், ஆனாலும் நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக எங்களை அவன் கைக்கு விடுவியும். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் வேதத்தில் பாருங்க, கேட்கப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக காணப்படும். எனக்கு அருமையானவர்களே, எந்த நெருக்கடி நாட்களில் நாமும் ஜெப வீரர்களாக செயல்பட்டு வருகிறோம். இந்த எசேக்கியா ராஜாவிடம் இந்த அவருடைய ஜெபத்தில் உள்ள இந்த 2 தன்மைகளை நாம் கற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெயம் பெறுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த தியான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. எசேக்கியா ராஜாவின் ஜெபத்திலிருந்து 2 ஆழமான சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, நாங்களும் தைரியத்தோடு நேரடியாக உம்மோடு பேசி ஆண்டவரே நாங்கள் காரியத்தை சரி செய்து கொள்ள கிருபை தாரும். அது மட்டுமல்ல கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்தினுடைய தன்மை, எங்களுடைய ஜெபத்தினுடைய தன்மை கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படியாக எங்கள் ஜெபங்கள் அமைய நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். எங்கள் தேசத்திற்காக ஒரு விஷயம் நோக்கி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சத்ருவான பாதாளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறான் கர்த்தாவே. ஒரு விசை எங்கள் தேசத்திற்காக கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. தாவீது ராஜா நாட்களில் நீர் அந்த அழிக்கிற சங்கார தூதனை போதும் நிறுத்து என்று சொன்ன தேவன், இப்பொழுது ஒரு வார்த்தை நீ சொல்லுமான் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் சரியாகும் கர்த்தாவே. அதற்காக நாங்களும் உமது சித்தத்தின்படி, உமது தீர்மானத்தின்படி ஜெபிக்க எங்களையும் ஞானத்தோடு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.
என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.